வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டால் நடந்த மாணவர் போராட்டம் கலவரமாக வெடித்து அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா நாடு துரத்தப்பட்டு முகமது யூனிஸ் என்ற பொருளாதார நிபுணர் இடைக்கால அரசுக்கு தலைமை தாங்கி நடத்தி வருகிறார். ஆனால் கலவரத்திற்கு பின் புதிய அரசு ஆட்சி பீடத்தை கைப்பற்றினாலும் அந்நாட்டில் இந்துக்களுக்கு எதிரான சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. சிறுபான்மை இந்துக்களுக்கு எதிரான இயக்கங்களை தற்போது இந்த இடைக்கால அரசு ஆதரவளித்து வருகிறது. மேலும் அந்த இயக்கங்கள் இந்தியாவை தீவிரமாக எதிர்க்கும் இயக்கங்களாகவும் இருப்பதால் நம் நாட்டிற்கு வரக்கூடிய நாட்களில் வங்கதேசம் தலைவலியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கதேசத்தில் சிறுபான்மை இந்துக்கள் தாக்கப்படுவது குறித்து முகமது யூனிஸ் கூறியதாவது: சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் மிகைப்படுத்தப்படுகிறது. இதை மோடியிடமும் விளக்கினேன். இந்தியாவிலிருந்து கொண்டு ஷேக் ஹசீனா பிரச்சினைக்குரிய வகையில் அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பது இரு நாடுகளுக்குமே அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அவரை ஒப்படைக்கும்படி நாங்கள் கோரிக்கை விடுக்கும் வரை அவர் இந்தியாவிலேயே அமைதியாக இருக்க வேண்டும். சிறுபான்மையினர் மீது நிகழ்த்தப்படும் தாக்குதல்கள் அரசியல் ரீதியிலானது, மத ரீதியிலானது அல்ல. இங்குள்ள பெரும்பாலான இந்துக்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அவாமி லீக் ஆட்சியையும் ஷேக் ஹசீனாவையும் ஆதரித்தனர் என்ற கருத்து நிலவுகிறது. அதனால் ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழும்போது அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களும் தாக்கப்படுகின்றனர். இவ்வாறு மழுப்பி பேசினார். இவர் இப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுத்தாலும் உலகம் முழுவதும் இருக்கும் இந்துக்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் வங்கதேசத்தில் நடக்கும் அட்டூழியத்திற்கு நீதி வேண்டும் என குரல் எழுப்பி வருகின்றனர். இந்த சூழலில் பயங்கரவாதத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக எழுதியும் பேசியும் வரும் எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரின் வங்கதேசத்தில் நடக்கும் அவலம் குறித்து பேசியது பேசுபொருளாகி உள்ளது. அவர் கூறியிருப்பதாவது: பங்களாதேஷில் தற்போது நடப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்துக்கள் கொல்லப்படுகின்றனர், பத்திரிகையாளர்கள் குறிவைக்கப்படுகின்றனர், சிறையிலிருந்து பயங்கரவாதிகள் விடுவிக்கப்படுகின்றனர். நடப்பது மாணவர் இயக்கம் அல்ல, ஜிகாதிகளும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கங்களும் நிதியுதவி அளித்து திட்டமிட்ட பல செயல்களை அங்கு நிகழ்த்தி வருகின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் வங்கதேசம் இன்னொரு ஆப்கானிஸ்தானாகவோ ஈரானாகவோ மாறும் என்றும் எச்சரித்துள்ளார். இந்த நஸ்ரின் எழுதிய புத்தகங்களுக்கு வங்கதேச அரசு தடை விதித்தது. அவருக்கு வங்கதேசத்தில் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதால் 1994 அந்நாட்டை விட்டு வெளியேறினார். இந்தியாவில் 2005 இருந்து வசித்து வருகிறார். வங்கதேசத்தில் அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்தி இந்தியாவிற்கு செக் வைக்கலாம் என அமெரிக்காவும் சீனாவும் முயன்று வருவதாக புவிசார் அரசியல் வல்லுநர்களும் கருத்து கூறி வருவது கவனிக்கத்தக்கது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.